இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். 1 யோவான் 1வது அதிகாரம். யோவான் எழுதின பரிசுத்தவானாகிய யோவான் எழுதின நிருபங்களிலே 1வது நிருபம் 1 யோவான் 1வது அதிகாரம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் வாழ வேண்டும், இன்பத்தோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவரே, நிலையான வாழ்வை பற்றி எங்களுக்கு பல வகையில் நீர் அறிவித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, பரிசுத்தவானாகிய யோவான் மூலமாக உம்முடைய அப்போஸ்தலனாக உமக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக நீர் எங்கள் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிற எல்லா பாடங்களுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் 1 யோவான் 1வது அதிகாரத்தை தொடர்ந்து தியானிக்கும் போது தேவன் எங்களோடு பேசுங்கப்பா. நிறைவான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இவற்றை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னும் அதிகமாய் உமக்குள்ள நாங்கள் வளர, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாளிலே பலவிதமான தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பல கண்ணோட்டத்தில் பலவித தேவைகளின் மத்தியில் இங்கு வந்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது அவர்களோடு இந்த வல்லமை உள்ள வார்த்தை பேச வேணுமாறு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். 1 யோவான் 1வது அதிகாரம். 1 யோவான் அவர் எழுதின நிருபங்களிலே 1வது நிருபமாக கருதப்படுகிறது. நாம் ஏற்கனவே படித்தது போல இந்த நிருபம் அவர் எழுதுவதற்கு காரணம், சபைக்குள்ளாக பலவிதமான தவறான உபதேசங்கள் வந்துவிட்டன. இந்த தவறான உபதேசங்களை எல்லாம் கொடுக்கிறவர்களை கண்டித்து உணர்த்தி மக்கள் தவறாக ஆண்டவரை குறித்து விளங்கி கொள்ளக்கூடாது என்ற அந்த ஒரு ஆழ்ந்த மனதில் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பின் அடிப்படையில் பரிசுத்தவானாகிய யோவான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்த புத்தகத்தில் அன்பு என்று சொல்லுவது மட்டும் 45 முறைகள் வருகிறது. இந்த அன்பு என்று சொல்லுவது அகாப்பே லவ், தேவனுடைய அன்பு, எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிற அன்பு. இதை குறித்ததான அந்த அன்பை குறித்து மிகவும் ஆழமாக எழுதுகிறார். நமக்கு ஏற்கனவே நாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது போல, யோவான் நற்செய்தி நூலானாலும் சரி, யோவான் இந்த நிருபமானாலும் 1வது நிருபமானாலும் சரி, அன்பை மிகைப்படுத்தி தேவனது அன்பை, எப்பேற்பட்ட அன்பு தேவனது அன்பு என்பதை நமக்கு மீண்டும் எடுத்து சொல்லுகிறதாகவே இருக்கிறது. யோவான் இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருங்கி பழகியவர். அவர் இப்படி நெருக்கமாக பழகும்போது ஆண்டவருடைய அன்பை மிக ஆழமாக அனுபவித்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லும்போது, கண்ணார கண்டேன், என் காதில் கேட்டேன், நான் உற்று நோக்கினேன், என் கையினால் தொட்டேன்னு பல காரியங்களை சொல்லி தேவனோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவையும் எடுத்து சொல்லுகிறார். நாம் ஏற்கனவே படித்தோம். இதனுடைய பின்னணி என்ன என்பதை பார்த்தோம். அதோடு கூட முதல் 4 வசனங்களில் அவர் நமக்காக எழுதி வைத்ததையும் பார்த்தோம். இதை நீங்கள் இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏற்கனவே யூடியூபில் இருக்கிறது. தி இன்ட்ரடக்ஷன் டு தி எபிசோட் ஆஃப் 1 ஜான்னு இருக்குது. அடுத்தது 1 ஜான் verses 1 to 4ன்னு பைபிள் ஸ்டடியும் இருக்குது. இதை நீங்கள் கேளுங்க. இதை கேட்டுட்டு அடுத்து தொடர்ச்சியாக என்று சொல்லுவதை கேட்கும்போது இன்னும் ஆழமாய் உங்களுக்கு விளங்கும்.
இந்த 4வது வசனம் நாம் கடந்த முறை பார்த்ததில் இறுதியாய் வந்தது 4வது வசனம். அதில் தெளிவாக அவர் சொல்லுகிறார், இந்த நிருபத்தை அவர் எழுதுவதின் காரணம் என்ன, எதற்காக இந்த நிருபத்தை தான் எழுதுகிறேன் என்பதை மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிக்கிற, எங்களது மகிழ்ச்சி நிறைவாகும்படி உங்களுக்கு இதை எழுதுகிறோம். நல்லா இருக்கு இல்லையா? மகிழ்ச்சியை பற்றி எழுதுகிறாரு, மகிழ்ச்சி நிறைவாகணும்னு எழுதுகிறாரு. இது யாரோட மகிழ்ச்சி நிறைவாகணும்னா எங்களது மகிழ்ச்சி. அப்போனா யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானும் அவரோடு இருக்கிற, அவருக்கு நெருங்கி இருக்கிற இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களையும் சேர்த்து எங்களது மகிழ்ச்சி நிறைவாகும்படிக்கு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். அப்போனா நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, நம்முடைய மகிழ்ச்சி வேற வேண்டும் என்றால் நாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்யணும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகிர்ந்து கொள்ளும்போது தான் நம்முடைய மகிழ்ச்சி நிறைவாகிறது. எனவே ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்வது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம உள்ளத்திலிருந்து நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையிலிருந்து எழுவது தான் நம்முடைய மகிழ்ச்சின்றதை பார்க்குறோம். அப்போ இந்த மகிழ்ச்சி இருக்கணும்னா எனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும், ஆழ்ந்த உறவு இருக்க வேண்டும், நெருக்கமான உறவு இருக்க வேண்டும். அடுத்தது அந்த உறவை நான் என்ன செய்யணும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இவருக்கு பரிசுத்தவானாகிய யோவானுக்கு தான் பெற்ற அந்த உறவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது என்ன நடக்குதா, அவருடைய மகிழ்ச்சி நிறைவாகுதான். அன்பானவர்களே, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம், தேவன் நல்லவர் என்பதை ருசி பார்த்த நாம், தேவன் அன்புள்ளவர் என்பதை ருசி பார்த்த நாம், தேவன் எல்லா காரியத்திலும் என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்வார் என்பதை ருசி பார்த்த நாம் மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதைதான் நாம் 4வது வசனத்தில் நாம் பார்த்தது. இன்று நாம் பார்க்க இருப்பது அடுத்த பகுதிக்கு போகிறோம். அடுத்த பகுதியில் நம்ம போகும்போது அவர் ஒளியும் இருளும் என்று பிரித்து சொல்லுகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒளியும் இருளும் என்பதை 2 வகையாக, இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டது, முரண்பாடானது என்பதை விளக்கி சொல்லுகிறார். இதை இந்த ஒளியும் இருளும் என்ற இந்த சொற்றொடர் 5 முறைகள் இந்த இந்த நற்செய்தி நூலிலேயே வந்து விடுகிறது. நிருபத்தில், அதாவது 1 யோவானில் மட்டுமே இது 5 முறை வந்து விடுகிறது. பாருங்கள், 5வது வசனம், நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்த உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. இப்போ எந்த செய்தியை சொல்கிறாரு யோவான்? இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து கேட்டது, அறிந்தது. ரெண்டும் முக்கியமாக. கேட்டது மட்டும் பத்தாது, கேட்டு அறிந்திருக்கணும். கேட்டறிந்து என்று சொல்லுவது தேவன் சொன்ன வாக்குகளை கேட்கறது, காதில் கேட்கறது, அது நம்முடைய அனுபவமாய் மாற்றிக்கொள்வது. அப்போ இப்படியாய் மாற்றிக்கொண்டு அவர் அறிவிக்கிறது இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். காட் இஸ் லைட். அப்போனா தேவன் என்று சொல்லுவது நம்ம அன்புன்னு சொல்கிறோம், தேவன் என்று சொல்லுவது இந்த இடத்துல ஒளின்னு சொல்கிறோம். அப்போனா தேவனிடத்தில் ஒளி இருக்கவில்லை, தேவனே ஒளியாய் இருக்கிறார். அதனால்தான் அவரிடம் இருள் என்பதே இல்லை. தேவனே ஒளியாக இருக்கிறதுனால அவர்கிட்ட என்ன காணப்படலை, இருள் என்பதே காணப்படவில்லை. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா 8:12 இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நானே ஒளி சொல்கிறார் இல்லையா? நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளி என்று சொல்லும்போது இருள் அந்த இடத்துல கொஞ்சம் கூட இல்லைன்றார். கடவுள் ஒளியாய் இருக்கிறார், அவரிடம் இருள் என்பது இல்லை. இங்கே ஒளின்னு சொல்லும்போது பரிசுத்தத்தை சொல்லலாம்,
உண்மையை சொல்லலாம். ஆண்டவரிடத்தில் காணப்படுகிற அந்த குணாதிசயங்களில் அவர் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் என்ன இல்லையாம்? இருள் என்பது இல்லை. அப்போ நாம் இருளிலே நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராயிருக்கிறோம். இப்போ ரொம்ப அழகான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத்தை சொல்கிறாரு பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? வாயில் நம்ம சொல்லும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எப்படி நடக்கிறோன்னா இருளில் நடக்கிறோம். இருள்னு சொல்லும்போது பாவத்தை குறிக்குது. பாவமான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன? நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, நான் தேவனுடைய நண்பன், தேவன் என்னுடைய சகோதரன், இப்படியெல்லாம் தேவனோடு உறவு கொண்டாடுறோம். உண்மைதான், நல்லது தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வாயளவில் சொல்லிட்டு நீ இருளில் நடந்து கொண்டுன்னு சொல்லும்போது இங்கே த கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் சின்னை குறிக்குது. அப்படின்னா உன்னுடைய பாவத்தை நீ உணராமல் பாவத்திலேயே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கிறது? ஆண்டவரோடு எனக்கு உறவு இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உண்மை இல்லை. நீ ஆண்டவரோடு உறவு இருக்கிறது என்றால் அவர் ஒளியாயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். நீயும் நானும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா வாய் அளவில் நானும் ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்கிறது பத்தாது, நான் விசுவாசின்னு சொல்கிறது பத்தாது. அதே வகையில் அவர் எப்படி ஒளியில் பரிசுத்தத்தோடு இருக்கிறாரோ அதுபோல் நாமும் இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன செய்கிறோன்னா, நம்ம அவருடன் நட்புறவு கொண்டோம் என்று வாயில் நம்ம சொன்னோன்னா என்ன நடக்கும்? நாம் பொய்யராவோம். நாம் எப்படிப்பட்டவங்களாயிடுறோம்? பொய் சொல்லுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் என்பதை இவர் இந்த இடத்துல அழகாக சொல்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் இப்போது உம்மிடத்தில் ஆண்டவரே நட்புறவு கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னேன்னா, ஆனால் நான் நடக்கிறது என்ன? சொல்கிறது வாயில் சொல்கிறேன், ஆனால் என்னுடைய நடை எங்கே இருக்குது? இருட்டில் தான் இருக்குது. அப்போனா நாம் பொய்யுரைக்கிறோம். ஆனாலும் என்ன செய்கிறோம்? நம்ம பொய் சொல்கிறது மட்டும் இல்லை, நாம் அவரையும் என்ன சொல்கிறோம்? இந்த இதில் கொண்டு வருகிறோம். நம்ம ஆண்டவரோடு நட்புறவு இருக்கிறது என்று வாழ்க்கையில் காட்டாமல் வாயில் நம்ம சொல்லிட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கை இருளுள்ள வாழ்க்கையாக இருந்தால், அப்படி சொல்லுவோம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ற வாழாதவராயிருப்போம். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? வாயில் இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்னன்னா, நம்ம வாயளவில் சொல்கிறத மட்டும்தான் நம்ம செய்கிறோமே தவிர நம்மக்கிட்ட என்ன காணப்படுற? உண்மை காணப்படவில்லை என்றும். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது, ஆண்டவருடைய பிள்ளை நானும் பரிசுத்தமாய் வாழுகிறேன், உண்மையோடு வாழுகிறேன்னா என்ன இருக்கணும்னா, நம்ம கிட்ட இருள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருளை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? பலவிதமான பாவம் நிறைந்த காரியங்கள் எல்லாம் எப்போ நடைபெறுகிறதுனா இருளில் தான் நடைபெறுகிறது. இருட்டில் தான் திருடர்கள் வராங்க இல்லைங்களா? இருட்டில் தான் யாருக்காவது ஏதாவது தீங்கு செய்யணும்னா செய்கிறாங்க. வேண்டாத காரியங்கள், தீமையான காரியங்கள், தேவனுக்கு உகந்தது அல்ல, தேவனுக்கு தூரமாக இருக்கிற காரியம் எல்லாமே இருளில் காணப்படுது. ஒளி வரும்போது நீங்கள் காலையில் யோசித்து பாருங்களேன். மார்னிங் காலையில் எந்திரிச்சு அந்த சூரியன் வருகிறத பார்க்கும்போதே நம்ம வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் வருகிறது இல்லையா? ஒளியில் நான் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் அவசரமாக வேலைக்கு போகிறத பார்க்குறோம், சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்க்குறோம். எந்த தீமையான காரியத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இருளிலே நடப்பது தீமையான காரியம் அதிகமாக இருக்கும். ஒளியில் என்ன செய்கிறது? தீமையான காரியங்கள் அதிகமாய் காணப்படவில்லை. காரணம் என்ன? மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது,
இருட்டில் செஞ்சால் என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்படி பல காரியம் இருக்கும். இன்னொன்று பாருங்களேன், நம்ம சிறுவர்களாக இருக்கும்போது கூட இருளில் போகிறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்கும். யாருமே இருட்டுக்கு பயப்படணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதில்ல. ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது. ஆனால் இருளில் போக அவங்க பயப்படுறாங்க. ஏன்? இருட்டில் என்ன நடக்குதுன்றது தெரியாமல் இருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சில பறவைகள் இதெல்லாம் நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது நல்ல அழகாக அதுங்க சுற்றி தெரியும் பாடிட்டு. ஆனால் சில வெளியில் இந்த கல்லுங்களெல்லாம் பெரிய கல்லுங்க இருக்கும், பாறைகள் ஆட்டம், அதை நம்ம எடுக்கும்போது அந்த இருளுக்குள்ளே மறைஞ்சு இருக்கிற சிறு சிறு பூச்சிகள் இல்லையா, பலது என்ன செய்து அப்படியே மறைஞ்சிருக்கு. நீங்கள் அது கொஞ்சம் வெளிச்சத்தை பார்த்ததும் நீங்கள் பார்க்கணும், அது என்ன செய்யும், எங்கேயாவது ஓடி போய் மறைஞ்சிக்கும். அதனால் ஒளிக்கும் இருளுக்கும் பெருத்த வேற்றுமை இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒளியாக இருக்கிறார், அவர்கிட்ட என்ன இல்லை, இருள் இல்லவே இல்லை. மாறாக 7வது வசனம் பாருங்கள், மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போம் என்றால். இங்கே என்ன சொல்லியிருக்குது 6வது வசனத்தில், இருளில் நம்ம நடந்து கொண்டு நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு மாறா நீ என்ன செய்யலாம், நீ ஒளியில், ஆண்டவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொடுப்போம். இங்கே நட்புறவுன்றது கொய்னோனியா, அந்த ஃபெலோஷிப்பை குறிக்கிறது. ஃபெலோஷிப்னா என்ன, நான் மற்றவர்களோடு நல்ல உறவு கொள்வது. அன்பானவர்களே, ஆண்டவரோடு சரியான உறவு நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாய் மற்றவர்களோடு நமக்கு எப்படி இருக்கும், சரியான உறவு இருக்கும். ஒருவேளை அவங்க நம்மளை தப்பாக விளங்கிட்டு இருந்தால் கூட நம்முடைய பார்வையில், நம்முடைய இருதயத்தில் நல்ல உறவு தான் இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒளியில் இருப்பது போல் அவர், தேவன் எப்படி ஒளியில் இருக்கிறாரோ, தேவன் எப்படி பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறாரோ, தேவன் எப்படி உண்மை உள்ளவராய் இருக்கிறாரோ, அதுபோல நாமும் இருந்தோம் என்றால் நம்ம என்ன செய்வோமாமா, இருப்போம் என்றால், நாம் ஒளியில் நடப்போம் என்றால் ஒருவரோடு ஒருவர், அது எதில் நமக்கு காட்டுதுன்னா, நம்ம எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல உறவு கொண்டு இருக்கிறோம். இந்த கொய்னோனியான் என்று சொல்லுவது ஒருவரோடு ஒருவர் இருக்கும் ஃபெலோஷிப், அதை காட்டுது. இந்த ஃபெலோஷிப் நல்லா இருக்கும்போது உண்மையுள்ள தேவன் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, அதனால தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறது, நீங்கள் நட்புறப்பு கொண்டு இருப்போம். அப்போ ஆண்டவரோடு நல்ல உறவு இருந்தால் மக்களோடும் நல்ல உறவு நமக்கு இருக்கும். மேலும் அவர் குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கும். இப்போ அடுத்தது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிட்டு, ஒரு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உன்னுடைய பாவத்தை சுத்திகரிக்கின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவருடைய இந்த பாவம் இருள் நம்மிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இரத்தம் என்ன செய்து இருளை நம் வாழ்க்கையிலிருந்து முற்றும் அகற்றி விடுகிறது. அப்போ நம்ம என்ன செய்வோம், தேவன் ஒளியாய் இருக்கிறார், நானும் அவரோடு உறவு கொள்கிறேன், அதனால் நான் ஒளியில் வாழ்கிறேன் என்பதை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது அவர் போகும்போது என்ன சொல்கிறாரு, பாவத்தை விட்டு விடுதலை பற்றி பேசுகிறாரு. ஆனால் 8வது வசனம் பாருங்க, ஆனால் நாம் நம்மிடம் பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுவோம், உண்மை நம்மிடம் இருக்காது. சில வேளையில் நம்ம பார்த்துருப்பீங்க, சில ஆட்களை நீங்கள் பார்க்கும்போது, எதுக்கு பாவம்னு சொல்கிறீங்க, என்ன பாவம் எங்ககிட்ட இருக்குது இப்படின்னு அவர்களே தங்களை என்ன செய்வாங்க, கேள்வி கேட்டுக்குவாங்க, பாவமே இல்லாதது போல். இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது ஒன்று, 2 வகையான பாவங்கள் இருக்குதுமா. 2 கண்ணோட்டத்தில் பாவத்தை பார்க்க முடியும். ஒன்று அக்யூர்ட் சின். அக்யூர்ட் சின்னுனா, நான் ஒரு பாவத்தின் வித்தில் இருந்து நான் வந்திருக்கிறதுனால, ஆதாமில் தொடங்குத அந்த வித்து, அந்த வித்திலிருந்து வந்திருக்கிறதுனால நானும் பாவத்தில் தான் என்ன செஞ்சிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன். இது நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு இது. அது நம்ம உருவாகும் போதே நமக்குள்ளே இருக்கிற
பாவம். அடுத்தது என்ன செய்யுது, நம்ம இடத்துல பாவத்தில் நம்ம பழகுறோம். அந்த பாவத்தின் வித்து நமக்குள்ளே இருக்கிறனால அந்த ஹேபிச்சுவல் சின் அது ஹேபிட்டாக மாறிடுது. அந்த பாவத்தில் இருந்து நான் என்ன செய்கிறேன், அது செய்ய செய்ய என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு டாட்டு போல் இருக்கிற பாவம், அதை நான் செய்ய செய்ய அந்த ஹேபிட்டில் நான் அடிக்ட் ஆகிட்டு என்ன செய்கிறேன், ஹேபிச்சுவல் சின்னராக மாறிடுறேன். இதில் 2 வகை இருக்குது. எனவே நான் பிறக்கும் போதே என்ன செய்கிறேன், பாவத்தில் தான் பிறக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எதையுமே சொல்லி கொடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு தப்பு செய்வாங்க, அது யாருன்னு கேட்டால் யாரை அவங்க மனசில் ஞாபகம் வருதோ அவங்கள சொல்லிடுவாங்க இல்லையா? சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்கள், நல்ல தப்பு செஞ்சுடுவாங்க. இது ஏன் இப்படி சொன்னால் நான் செய்யலை, இது அக்கா செஞ்சாங்க, அண்ணன் செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க, அம்மா யார் அவங்க மனசுக்கு வருதோ சொல்லிடுவாங்க. யார் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? இதை தான் தாவீது ராஜா எழுதும்போது சொல்கிறாரு, நான் பாவத்தில் உருவானேன், பாவத்தில் கர்ப்பம் தரித்தேன். அந்த பாவத்தின் வித்து, அந்த பாவ சுவாபம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால் அதில் பழகி கொள்ளுவோம். பழகி கொள்ளும்போது இட் பிகம்ஸ் அவர் ஹேபிட். அந்த பாவமானது நமக்கு ஒரு பழக்க வழக்கமாக மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த 10 வசனத்தில் அவர் அழகாக முடிச்சிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது, நீ இந்த பாவத்தை நீ விட்டு விலக வேண்டும். எப்படி இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்றால், இதற்கு ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவமற சுத்திகரிக்கிறதுன்னு பார்த்தோம். இங்கே கடைசி வசனம் பாருங்கள், நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வோம் என்றால், இப்போ ஒரு முக்கியமான கருத்தை அவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், அதற்காக தான் அவன் இந்த உலகத்திலேயே வந்தேன்றார். இப்போ நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நம்ம சொன்னோன்னா என்ன செய்கிறோமா, நாம் தேவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருக்கிறோம். யாரை பொய்யராக்குறோம்? தேவனையே பொய்யராக்குறோம். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, நாம் பாவத்தில் உருவாகியிருக்கிறோம். அந்த பாவத்தில் நம்ம உருவாகிருக்கிற அந்த பாவ சுவாபம் நமக்குள்ளே இருக்குது. இந்த பாவ சுவாபத்தை நம்ம என்ன செய்யாமல், அழிக்காமல், நம்ம பாவத்தில் மூழ்கி விட்டோன்னா, ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம என்ன செய்கிறோம், நிச்சயமாக இந்த பாவத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். அதனால் இவர் சொல்கிறது, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நல்லவங்களாக வாழ்கிறீங்கன்ட்டு, ஆனால் நமக்குள்ளே நல்லவர்களாய் வாழ நம்ம எல்லாருமே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம், அது நமக்கு தெரியும். ஆனால் பாவ சுவாபம் நமக்குள்ளே இருக்குதுன்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதனால தான் இன்னும் கொஞ்சம் வசனங்களுக்கு முன்னால் நீங்கள் போனீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவர் குமாரனாகிய இயேசுவின் ரத்தம், 7வது வசனத்தின் கடைசி பகுதி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு பார்க்குறோம். எனவே இன்றைக்கி நம்ம பார்த்த பகுதியிலேயே ஒரு முக்கியமான இருளுக்கும் ஒளிக்கும் இருக்கிற பயங்கர வேறுபாடு. அப்போ ஒளியில் இருக்கிறோம், பரிசுத்தமாக நம்ம இருந்தால் தான் தேவனை என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். பாவத்தில் இருக்கும்போது அசுத்தத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணனேன்னு நம்ம சொல்கிறோம், வாசனம் இருக்குது, பாடல்கள் பாடுறோம், ஆனால் நம்மிடத்தில் இருள் இருக்குதா? கேட்டு பாருங்க, ஆண்டவரே என்னிடத்தில் இருள் இருக்குதா? என்னிடத்தில் இருக்கிற பாவ சுவாபத்தை வைத்து ஆண்டவரே நான் மீண்டும் பாவம் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவரே என்னை காத்துக்கொள்ளுன்னு ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒளியாயிருக்கிறேன் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாவமர கழுவுன்னு சொல்கிறாரு. 3வது, நம்ம என்ன செய்யலாம், பாவத்திலிருந்து நாம் விலக நம்மால் முடியும். அதனால் ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளோ அழகான கருத்துக்களை எவ்வளோ எளியதாய் சொல்லி நீர் சென்றிருக்கிறீர். ஆண்டவரே என்னிடத்தில் காணப்படுகிற பாவம் ஆண்டவரே, நான் உருவாகும் போதே காணப்பட்ட பாவம், அதை தொடர்ந்து ஆண்டவரே அப்பா பிதாவே நாங்கள் பாவத்திலிருந்து வெளிவருவதற்கு
ஒளியினிடத்தில் வந்து உம்மோடு வாழ்வதற்கு நீர் கிருபை செய்ய வேணுமாறு கேட்கிறோம். அதோடு கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை பொய்யராக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களிடத்தில் பாவம் இல்லை என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. எவ்வளவுதான் உம்மோடு இணைந்து பரிசுத்தத்தில் வாழ முயற்சிக்கிறோமோ அந்த சமயத்தில் எல்லாம் எங்களுக்கு வருகிற சவால்களை சந்திக்க அதை தாண்டி வர கிருபை செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து எங்களோடு வசனங்களின் மூலமாக பேசும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி என்றால் பாவம் செய்யாமல் இருக்க எங்களால் முடியும் ஆண்டவரே. காத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.